வணக்கம், இது நம்ம அம்மா வீடு. நான் சாத்விகா. இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான ஃபுட் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from அம்மா வீடு. நான் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, தயிர் 1 கப், எண்ணெய், சீனி, உப்பு, பேக்கிங் பவுடர், வெள்ளைப்பூடு, எள்ளு, பட்டர், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த 2.5 கப் மைதா மாவை வச்சு நம்ம 10 நான் வரைக்கும் செய்யலாம். இது கூட உப்பு தேவையான அளவு, பூண்டு ஒரு 7-8 துருவுனது அதையும் சேர்த்துக்கலாம். சீனி 2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், இது பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர். எண்ணெய் 1 ஸ்பூன். கடைசியாக தயிர் 1 கப் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிருக்கு பதிலாக ஈஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கூட ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறேன். வெந்நீர் ஊற்றி மாவு பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. அடுத்த தடவை நீங்களும் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்நீர் ரொம்ப கொதிக்க இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கை சூடு தாங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதையும் பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண மாவை ஒரு துணியாலேயோ தட்டாலேயோ மூடி ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற விடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம நான் செய்ய ஆரம்பிக்கலாம். மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும். நான் ஜென்ரலாக ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் நம்ம அந்த ஷேப்லேயே நம்ம விரிச்சுக்கலாம். இது மேலே கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் எள்ளை இந்த மாதிரி தூவிக்கலாம். எள்ளும் கொத்தமல்லியும் மாவோட நல்லா சேர்றதுக்காக இந்த மாதிரி மேலே வச்சு ஒரு தடவை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ விரித்து வச்ச மாவை திருப்பி போட்டு அது மேலே இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிக்கணும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தண்ணியும் மைதா மாவும் ஒரு பசை மாதிரி ஆகி தவாலாம் நல்லா ஒட்டிக்கும். நம்ம திருப்பும்போது அது விழாது. அதுக்காக தான். நல்லா சூடாக இருக்கிற தவாவில் இப்போ நம்ம விரித்து வச்ச மாவை போட்டுடலாம். தண்ணி அடியில் அப்ளை பண்ணியிருந்ததுனால மாவும் தவாவும் நல்லா ஒட்டிக்கும். ஸ்டவ்வு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மாவு நல்லா வெந்து உப்பிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தவாவை அப்படியே நெருப்பில் திருப்பி காமிக்கணும். நானோட மேல் பகுதியை நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக நெருப்பில் காமிச்சு தான் சுட போகிறோம். அதுக்காக தான் மாவு விழக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தண்ணி போட்டு அதை ஒட்டியிருந்தோம். மாவு நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி நெருப்பில் காமிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான நான் இப்போது ரெடி. இது மேலே கொஞ்சம் பட்டர் தடவி சூடாக பரிமாறுங்க. I am back. நான் இப்போ திருப்பியும் நான் சாப்பிட ஓடி வந்துட்டேன். நான் இப்போ உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். யம்மியாக இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஹோட்டலில் செஞ்ச டேஸ்ட் அதே மாதிரி இருக்கு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய். தந்தூரி அடுப்பு, மைக்ரோவேவ் எதுவுமே இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் இப்போ ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.